தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் ப்ரோ அவர்களுக்கும் அந்த குட்டி டார்லிங் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. இந்த அழகான பாடல் நமக்காக கொடுத்ததற்கு. அவர்களை தொடர்ந்து இந்த படத்தில் நடித்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களை மேடைக்கு எடுப்பதற்கான நேரம் இது. அதனுடைய ஏஞ்சலின் உங்களை அழைக்கிறோம் வாங்க. ஸோ அந்த வைப்பில் அப்படியே நான் வந்து கொஞ்சம் அப்படியே மெல்லவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து யார் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம கூட வந்து அழகான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கிற 3 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிஸ்ட். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் மிஸ்டர் பத்மன், யோகிராம், வேலு அண்ட் நிரஞ்சன். அவங்க 4 பேரையுமே அதோட மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து படத்துக்கான ஒரு எலிவேஷன் தான். அப்படி நீங்களும் முக்கியமான கதாபாத்திரங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவம் ஒர்க்கிங் இன் லீடர் ஷேர் பண்ணலாமா? நிச்சயமா. எல்லாருக்கும் வணக்கம் சார். டைரக்டர் சாரோட இது 2வது படம், ஹீரோ சாரோட இது முதல் படம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் உங்கள் கூட பண்ணுறதுக்கு. ரொம்ப யோசிச்சு தான் இருந்தோம். ஆனால் ஒரு ஷாட்டுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் எங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு இடமும் விஷுவலாக அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களை ஜார்ஜியாவிலேருந்து இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து எவ்வளோ இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுன்றது இந்த ஹோல் டீமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவலாக அது தேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இவங்களும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். துரை சார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடி படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அடுத்து லீடர் படத்தில் வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார், நீங்கள் உண்மையானுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால், டெடிக்கேஷனாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் வந்ததுலேருந்தே எல்லோரும் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவார், அன்றைக்கி எல்லோரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது? வேற மாதிரி சார், வேற மாதிரி. அதே மாதிரியே வந்து ஜிப்ரான் அண்ணா அந்த முருகர் சாங் நீங்கள் போட்டிங்கல்லண்ணா, அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. கோயில் உள்ளே போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமாக வேண்டிட்டு நம்மளோட நினச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பாட்டு உண்மையிலே வேறு லெவல் சூப்பராக பண்ணிங்கன்னா. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியனாக ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்களோ, அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா அது பயங்கரமாக இருக்குது. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜை வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து எனக்கு கண்டினியூஸாக எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதுமாதிரி ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் நன்றி சார். ஜார்ஜியாவை கூப்பிட்டு போனதுலேருந்து இங்கே ஜெய்ப்பூரில் எல்லாம் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்களை இது மாதிரி ஒரு சின்ன வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்லாம் எங்களை ஃபாரின் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. ப்ளஸ் சார் கூட நடித்தது ஒரு ரொம்ப முக்கியமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு நம்ம டைரக்டர் சார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட நல்லா. அது மாதிரி ஜிப்ரான் சார் நீங்கள் பாடினது உண்மையுமே பயங்கரமாக இருந்தது சார். சிலுத்துருச்சு அப்படியே அங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இப்போ கருடன் எப்படி பிளாக் பஸ்டரோ அது மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர். அது மாதிரி சக்ஸஸ் மீட்டுக்கு இதே மாதிரி நாங்களும் வரணும், எல்லோரும் வரணும். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. செக். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி, என் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி. இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையில் எனக்கு நிற்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனர் துரை செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் சார், அவங்களுக்கு பெரிய நன்றி. மெயினாக சொல்லணுன்னா என் பையன்தான் சாரோட பெரிய ஃபேன். லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ கண்டிப்பாக போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அது லெஜண்ட். அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பர்த்டேக்கு கண்டிப்பாக என்ன அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் தான் டேடி பெரிய நடிகராச்சே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, பட் நான் பாடி சரவணா ஸ்டோர் கூட்டிகிட்டு போன பையனை அங்கே இருந்த பெரிய போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தே ஆல்மோஸ்ட் அவன் ஹாப்பி.
அப்போ அவன் சொன்னது தான், டேடி அப்பா எப்படியாவது நீங்கள் லெஜண்ட் சாரோட படத்தில் நடிங்க. சரிடா நானும் வாய்ப்பு தேடுறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் சாரோட ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது காட்ஸ் விஷ் தான். அண்ட் துரை செந்தில் சார் அண்ட் லெஜண்ட் சார் 2 பேரும் உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்க அத்தனை பேருக்கும், எங்களை வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை சினிமா பிரபலங்கள், லெஜண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. தேங்க்யூ. பேசுனா லாஸ்ட்டில் தான் பேசுவேன்னு வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள். மேடைனா கொஞ்சம் பயம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சார், முதல்ல துரை செந்தில்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி, லெஜண்ட் சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நான் கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். யோகி அண்ணா, பத்மண்ணா, வேலண்ணா, ஜாசியா மறக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கு சார். ஜிப்ரான் சார் மியூசிக் பயங்கரம், ஐயோ தெரியும் சார், பயங்கரம். பிரதீப் ப்ரோ, மாஸ் ப்ரோ, நீங்கள் செம ப்ரோ ஒர்க்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.